இந்த இடத்துல ட்ரெயின்ல ஒரு பொண்ணு வந்து போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவன் ஸ்கர்ட் அட்ஜஸ்ட் பண்றாங்க. ஏன்னா ஆப்போசிட்ல இருந்து ஒருத்தன் உத்து பார்த்துட்டே இருக்கா. சரின்னு சொல்லிட்டு இவ்வளவு இக்னோர் பண்ண ட்ரை பண்றா. பட் அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவன் இந்த பொண்ணோடைய காலுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நிக்கிறான். சோ அதை வந்து அட்வான்டேஜா வந்து எடுத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட நான் நிக்கிறதுனால உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்றா. பட் அவளால எதுவுமே வந்து செய்ய முடியல. அந்த சமயத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து போட்டோ எடுத்துடுறா. இப்ப அந்த போட்டோ எடுத்த பொண்ணே வந்து பாத்தீங்கன்னா இவன் கவனிச்சிடறான். அந்த பொண்ணே வந்து பாத்தீங்கன்னா இவன் ரொம்பவே வந்து மிரட்டுறா. இப்ப அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஜென்ஸ் யாராவது வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு நினைச்சா அவங்களும் அதை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. மத்த பேசஞ்சர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இது கண்டுக்கிற மாதிரி இல்ல. சோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த பொண்ணோட போனை பிடுங்கி அதுல போட்டோவும் டெலீட் பண்ணது இல்லாம அந்த போனை தூக்கி விசிறி அடிச்சிடறான். அந்த பொண்ணு எடுத்துட்டு போய் அமைதியா உட்காந்துடுறாங்க. இப்ப இன்னொரு பொண்ணு போன் எடுத்துட்டு முன்னாடி வராங்க. ஆனா இந்த டைம் அவங்க போட்டோ எடுக்கல. ஆனா அவனை வந்து பாத்தீங்கன்னா டிக்டாக்ல லைவ்ல காட்டுறா அப்படின்னு சொல்ல அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இப்ப அப்படியே அசந்து போறாங்க.